அஸ்ஸலாமு அலைக்கும். இது சிமிலாக் ஃபார்முலா மில்க். இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சிமிலாக் இந்த பிராண்டை பற்றி இல்லை, நான் ஃபார்முலா மில்க்கை பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபார்முலா மில்க்குங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ மதரோட ஃபீட் பத்தலை, இல்லை மதரோட ஃபீடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் அட்வைஸ் பண்ணுறது ஃபார்முலா மில்க். ஸோ உங்களோட குழந்தைக்கு எந்த ஃபார்முலா மில்க் அவங்களோட உடம்புக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். சிமிலாக் இருக்குது, நான் இருக்குது, லாக்டோஜன், லாக்டோடைஸ், இது மாதிரி நிறைய ஃபார்முலா மில்க் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபார்முலா மில்க் அப்படிங்கிறது ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டேஜ் 1 ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு, ஸ்டேஜ் 2 6 மந்த்ஸ் டு 1 இயர், 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டேஜ் 3 கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா மில்க் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபார்மசிலேயோ இல்லை எங்கே வாங்குறீங்களோ அங்கே அவங்கள்ட்ட இந்த டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்கூப் இருக்கும். ஸ்மால் ஸ்கூப் இருக்கும்போது ஒரு ஸ்கூப் 30 ml நீங்கள் சேர்க்கணும். பிக் சைஸ் ஸ்கூப்பாக இருந்தால் ஒரு ஸ்கூப் 60 ml நீங்கள் சேர்க்கணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு ஃபீட் கொடுத்தா தான் குழந்தைங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப்பில் கொண்டு வர முடியும். அப்படி இல்லை நீங்கள் அதிகமாக பால் தண்ணி கம்மியாக கலந்து பால் பவுடர் 2 ஸ்கூப் போடுறீங்க. இப்போ 30 mlக்கு 30 mlக்கு இல்லாமல் 60 mlக்குரிய பால் பவுடர் கலக்குறீங்க அப்படின்னாக்கா அது குழந்தைக்கு கோமாங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் அவங்க லெத்தாஜி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி அட்மிட் ஆகியிருக்காங்க. அப்புறம் அதிகமாக இல்லாமல் கம்மியாக தண்ணி கூடுதலாக போட்டு 60 ml இல்லை 120 ml போட்டு ஒரே ஒரு ஸ்கூப், பிக் சைஸ் ஸ்கூப்பில் ஒரே ஒரு ஸ்கூப் கலந்து போடும்போது அவங்களோட வெயிட் லாஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப லெத்தாஜ் ஆகிறாங்க. லைஃப் இது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 month 2 months 3 months ஆகும்போது குழந்தைங்க லைஃப் த்ரெட்டனிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், அதாவது இவங்களை காப்பாற்ற முடியாது, ஒன்றுமே குழந்தைங்களுக்கு இல்லை, ரொம்ப வெயிட் லாஸாக இருக்காங்க, இதுக்கப்புறம் குழந்தைங்க காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இதோட கரெக்டான அளவு மெஷர்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இங்கேயே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா மதர் மில்க்கு தான் பெஸ்ட்டு மில்க்கும், ஹெல்த்தியான க்ரோத் ஆகிறதுக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதும், அண்ட் மதர் மில்க்கு தான் டயரியா மற்ற டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா டைரக்ஷன் ஃபார் ப்ரிப்ரேஷன் அண்ட் யூஸ். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சுத்தமாக ஹைஜீனிக்காக தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஹேண்ட்லிங் ப்ராப்பராக இருக்கணும். லைக் வாட்டர்லாம் எதுவுமே படாமல் இருக்கணும். அண்ட் ஸ்டோரேஜ் எதுவும் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா இது ஹார்ம்ஃபுல் ஆகும், ஐ மீன் ஹெல்த் இஷ்யூஸை உண்டாக்கும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, லியூக்வார்ம் வாட்டரில் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் உங்களோட வாட்டர் கண்டாமினேட்டட் வாட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு அதை மிதமான சூட்டில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சு அந்த தண்ணியில் கூட நீங்கள் கலந்து கொடுக்கலாம். கொதிநீரில் தான் இதை கலக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் நான் பர்சனலாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த ப்ரிப்ரேஷனாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஃபீட் கொடுக்குறதா இருந்தாலும் இல்லை ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தாலும் இந்த ஃபார்முலா மில்காக இருந்தாலும் உங்களோட ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார்முலா மில்க் ப்ரிப்ரேஷனாக இருந்தால் கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் குழந்தைங்களோட ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிறந்த குழந்தைங்களுக்கு எவ்ரி 2 hours ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபீட் கொடுத்தே ஆகணும். அட்லீஸ்ட் 2 to 3 hours பிட்வீனில் நீங்கள் ஃபீட் கொடுத்தே ஆகணும். குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம விட்டுடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு பசிக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒன்ஸ் குழந்தைங்க ஃபீட் எடுத்துகிட்டு யூரின் போயிட்டாலே அவங்களுக்கு மீண்டும் கண்டிப்பாக ஃபீடு கொடுக்கணும். ஸோ எவ்ரி 2 to 3 hours நீங்கள் அலாம் செட் பண்ணிவிட்டு இந்த ஃபீட் கொடுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு 6 monthsக்கு இது தான் ரொட்டீனாக குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கும். ஸோ நைட்லேயும் ரொட்டீனாக 2 to 3. அண்ட் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபார்முலா மில்க் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட குழந்தை அதில் பாதி தான் எடுத்துக்கிறாங்க, மீதி வச்சிட்றாங்க அப்படின்னா வித்தின் 30 minutes to 1 hour நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ண பாருங்கள்.